உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாண்டி வாங்க இங்க வா. என்ன சிஸ்டர்? அந்த அம்மாவும் பெரிய பொண்ணு வீட்ல இல்லன்னு நல்லா தெரியுமா? ஐயோ சிஸ்டர், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளிய போனத என் ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தேன் சிஸ்டர். ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போதுதான் நாம ஒன்னா போய் பணத்தை வச்சுட்டு வந்தோம். அதனால அவங்க யாராவது இருந்தா நாம நினைச்ச காரியம் நடக்காது. ஐயோ அவங்க ரெண்டு பேரும் இல்ல, இன்ஸ்பெக்டரும் இல்ல. மீத இருக்கிற இந்த ரெண்டு சில்லுட்டுங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்குது. அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா வந்த வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். வாங்க போங்க, வலது கால வச்சு உள்ள போங்க போங்க. வணக்கம் கண்ணுகளா. யார் நீங்க? யாரா? நாங்க எழுத்த வீட்ல இருந்து வரட்டா கண்டுகளா. தேவி பாப்பா இருக்குல்ல, தர்க்கு புருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்குமே, அந்த வீட்ல இருந்து தான் வரோம். உட்காருங்க மாதாஜி. என்னம்மா அம்மா இல்லையா? அம்மாவும் அக்காவும் வெளியில போயிருக்காங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க இன்ஸ்பெக்டர் அக்கா துர்கா ஜாதகமும் அப்புறம் அந்த ஊருகா பாப்பா பேரு கூட நிக்க வையோ உட்கார வையோ. குந்தவையா? நல்ல தமிழ் பேர். அவங்க ரெண்டு பேரோட ஜாதகமும் கொஞ்சம் வேணும். அவங்க ஜாதகத்தை நீங்க எதுக்காக கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லடா கண்ணு, எங்க ரிலேஷன் பையனுக்கு நாங்க பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறோம் கல்யாணத்துக்கு. உங்க அக்காக்கள் ரெண்டு பேரையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால அவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்போ நீங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் வாங்கல. நீங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை கொடுங்க, அதுல எந்த ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட பேசலாமா? கண்களா ஒண்ணும் பயப்படாதீங்க, ஜாதகத்தை கொடுங்க, நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரிஜினலா உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆமாமா, ஜெராக்ஸ் எடுத்துட்டு உடனே திருப்பி கொடுத்துடுறோம். கொடுங்க. சரி. தங்கமான பொண்ணு. ஏண்டா கண்ணு நல்லா இருக்குறியா? Dress அழகா இருக்குது. நல்லா இருக்கு. போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே மாதாஜி. மாதாஜி இந்தாங்க ஒரிஜினல். இந்தாம்மா. இது ஜெராக்ஸ். சரி, அப்ப நாங்க கிளம்புறோமா? பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் அம்மாவுக்கோ உங்க அக்காவுக்கோ தெரிய வேண்டாம். இல்ல, பொருத்தம் சரியா இருந்து மாப்பிள்ளை வீட்ல பேசி சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாமே. ஓ அப்படியா? பரவாயில்ல. மாதாஜி பாப்பா கரெக்ட்டா புரிஞ்சுக்கிச்சு. நாங்க சொல்ல மாட்டோம். சந்தோஷம். ஓம் நம சிவாய. கண்ணுங்களா, மாதாஜியோட பாதம் உங்க வீட்ல பட்டுருச்சு. இனிமே நீங்க ஓஹோடி இருப்பீங்க. போலாமா பாண்டி? சரிங்க. வாங்க மாதாஜி. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாதாஜி. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பொதுவா ஜாதக பலன் பார்க்கணுமா இல்ல கல்யாண பொருத்தம் பார்க்கணுமா, வேற என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? நாங்க கல்யாணத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்லதுமா. ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் சொன்னா நானே சார்ட் பண்ணிடுவேன். ஜாதகம் கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க ஜோசியரே. ஜாதகி பேரு துர்கா தானே? ஆமா ஜோசியரையா. நீங்க உண்மையிலே ஜோசியம் பார்க்க வந்தீங்களா இல்ல என்ன டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன ஜோசியரையா இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் ஜோசியமே பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஜாதகிக்கு கருமாதியே முடிஞ்சு போயிருக்கும், அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க?
என்ன ஜோசியரே சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த ஜாதகி செத்து போய் 3 வருஷம் ஆகுது. ம்ஹும். 26/3/2022. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கல்யாணத்துக்கு நேரம் காலம் பார்க்க சொல்றீங்க? இல்ல ஜோசியரே, இந்த ஜாதகக்காரி உயிரோட தான் இருக்கா. அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கா. ஆமா ஜோசியர் ஐயா, நாங்க எதுக்கு செத்து போனவங்க ஜாதகத்தை எல்லாம் எடுத்து வந்து உங்கள்கிட்ட ஜோசியம் கேட்க போறோம்? இல்ல, இந்த ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானம் கெட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆயுள்காரக சனி பகவானும் பகையா இருக்கான். ராகு வேற சம்பந்தப்பட்டிருக்கான். அதனால இந்த ஜாதகிக்கு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும். இவங்க உயிர் போறதுக்கு விஷம் காரணமா இருந்திருக்கும். என் கையால நான் தான் அவ வாயில விஷத்தை ஊத்துனேன். ஐயா, நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஜாதகி குத்துக்கலாட்டம்ல இருக்கிறா. ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. ஆஹா, இல்ல, இந்த ஜாதகி உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாதகி உயிரோட இருந்தா அவ உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அந்த ஜாதகிக்கு சொந்தமானதா இருக்காது. இன்னொருத்தருடைய உயிரா தான் இருக்கும். என்ன ஜோசியரே எப்படி சொல்றீங்க? நான் சொல்லலமா, கட்டம் சொல்லுது. ராசியில இருக்க கிரகங்கள் சொல்லுது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்தாங்க. குடு. வேண்டாம் வேண்டாம். செத்து போன ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கறது ரொம்ப தப்பு. அதுக்கு பணம் வாங்குறது அதை விட பெரிய பாவம். என் வீட்டுல நடந்த கொலைய வெளியில சொல்லக்கூடாதுன்னு தான் கான்ஸ்டபிள் துர்காவை சாகடிச்சான். ஆனா அவ எப்படி உயிர் பொழைச்சு வந்தான்னு இப்ப வரைக்கும் குழப்பமாவே இருக்கு. நீங்க புறப்படுங்க. நாங்க வரோம். வரேங்க ஐயா. ஜோசியக்காரன் இப்படி குழப்புறானே. ஐயோ, பார்த்து வாங்க சிஸ்டர். நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் யாரா இருக்கும்? மாரியா இருக்குமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா மாரியா தான் இருக்கணும் சிஸ்டர். அதனாலதான் அந்த குழந்தை தேவி கிட்ட அவ அவ்வளவு பாசமா இருக்கிறா. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா. அப்புறம் தான் மத்தத பத்தி யோசிக்கணும். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.